ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்எஸ்சிலேருந்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 17,000க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு எஸ்எஸ்சிலேருந்து கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளாக எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 24/6/2024 இருந்து 24/7/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி அப்ளை பண்ண சொல்லி ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணினா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 10/8/2024 இருந்து 11/8/2024 வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷனில் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. டயர் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் டு அக்டோபருக்குள்ள உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. டயர் 2 எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மந்த் இருக்க போது. ரெண்டு எக்ஸாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஓகே, இதில் பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து குரூப் பி மற்றும் குரூப் சிக்கான பதவி வந்து அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் மத்திய அரசின் பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பே லெவல் 7க்கான ஒரு வேகன்சிஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது எல்லா போஸ்ட்டுக்குமே சேலரியை பொறுத்திருக்கும் ஸ்டார்டிங் வந்து 44,900 வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பதவியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. எல்லாமே எங்கே இருந்துன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்துமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ செக்ஷன் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் இந்த சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸில் 20 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஐபியில் வந்து பார்த்தா 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அதேமாரி இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காங்க சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டில். இந்த மாதிரி பல பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2.2 பே லெவல் 6க்கான பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுவும் அதே மாதிரி தான் டிவிஷனல் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2.3ல பே லெவல் 5க்கான உங்களுக்கான பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆடிட்டர் கேட்டிருக்காங்க, அக்கௌண்டன்ட். இதெல்லாம் நீங்கள் 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி 4வது பே லெவல் 4க்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,500 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட்ல கேட்டிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பதவி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா 4 லெவலில் உங்களுக்கான பதவியை வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. டென்டேட்டிவாக அப்ராக்சிமேட்டாக வந்து 17,727 வேகன்சியை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த வேகன்சி வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியோ அல்லது எக்ஸாம் முடிஞ்சப்போ கண்டிப்பாக உங்களுக்கான வேகன்சி அதிகரிப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு 17,500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஜாப் தான். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்க. ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன், கேண்டிடேட் மே நோட் தட் ஸ்டேட் வைஸ் ஜோன் வைஸ் வேகன்சி ஆர் நாட் கலெக்டட் பை த கமிஷன். ஸோ அவங்க வந்து பார்த்தா ஸ்டேட் வைஸாக ஜோன் வைஸாக எவ்வளோ வேகன்சின்றத நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலன்றத தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வேலைக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் தான் முக்கியமான விஷயம். அதாவது ஒரு சில பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஒரு சில பதவிக்கு 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒரு சில பதவிக்கு வந்து 18-30, ஒரு சில பதவி வந்து 18-32. அதை நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கு நேரம் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. SC ST அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி பிடபிள்யூ கேட்டகரி கொடுத்துருக்காங்க. உண்மையாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு எவ்வளோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி தான். ஸோ இந்த கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் அவங்களே சொல்லிட்டாங்க கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்.
ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில போஸ்டிங்கை மட்டும் தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நீங்கள் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த பதவிக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ், அதாவது 12th மேத்தமேட்டிக்ஸில் 60% மார்க் எடுத்திருக்காங்க பாருங்க, அவங்க தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பதவிக்கு. அதுக்கப்புறம் அல்லது நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இந்த பதவிக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக வருது அப்படின்னா இந்த ஒரு பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு பாருங்க, அந்த பதவியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பட் டெசரேட் குவாலிஃபிகேஷன்ஸ் யாருக்கு முன்னுரிமை வழங்குறாங்கன்னா நீங்கள் 1 இயருக்கான ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. அல்லது டிகிரி இன் லா அல்லது ஹியூமன் ரைட்ஸ் முடிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. ஸோ இந்த 3 பதவிக்கு மட்டும் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. மீதி இருக்க எல்லா பதவிக்கும் எனி பேச்சுலர் டிகிரி எனி கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னாவே தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து ஹவு டு அப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தா எஸ்எஸ்சியில் வந்து புதிய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க அதை நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாதவங்க புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் வந்து புதுசாக எப்படி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஐடி பாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் புதுசாக ஓடிஆர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான ஃபோட்டோ எப்படி இருக்கும், சைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பேமெண்ட் பண்ண வேண்டியது அவசியமெல்லாம் அனைத்து கேட்டகரியை சார்ந்த பெண்கள், நீங்கள் பிசி எம்பிசி டிஎன்சி எஸ்சிஎஸ்டி கேட்டகரி சார்ந்த பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். அதேமாரி எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் எக்ஸ் சர்வீஸ்மேன் நீங்கள் யாருமே வந்து பார்த்தா பேமெண்ட் வந்து பண்ண தேவை, ஃப்ரீயாக அப்ளை பண்ணுங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தா மீதி இருக்கீங்க பிசி எம்பிசி அந்த ஓபிசியாக இருக்கீங்க, பெண் ஆண்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் 100 ரூபாய் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்எஸ்சிக்குன்னு ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த இடங்கள் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டருக்கு. அவங்க போய்ட்டு தான் நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒன்று வந்து டயர் 1 எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டயர் 2 எக்ஸாம், 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டயர் 1 எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ மொத்தமாக உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 200 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது 1 மணி நேரம் 2 நிமிஷம் எக்ஸாமுக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏல வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜெனரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வந்து காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கான சப்ஜெக்டாக வந்து இருக்க போது. ஸோ டயர் 1 வில் பி கன்சா ஆப்ஜெக்ட் டைப் இருக்க போது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டயர் 1 எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக டயர் 2 செகண்ட் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. இதில் வந்து பாருங்க பேப்பர் 1 இருக்க போது பேப்பர் 1லேயே வந்து பார்த்தா செக்ஷன் 1 செக்ஷன் 2 வந்து பிரிக்கிறாங்க. அதில் செக்ஷன் 2ல் மாடுலோ பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இருக்குதுங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன் வேணா பார்க்கலாம். ஸோ டயர் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 வைக்கிறாங்க. பேப்பர் 1ல் செக்ஷன் 1 இருக்க போது இந்த செக்ஷன் 1ல் மாடியூல் 1 வந்து பார்த்தா மேத்தமெட்டிக்ஸ் எபிலிட்டிஸ், மாடியூல் 2ல் வந்து பார்த்தா ரீசனிங் வைக்கிறாங்க. இதில் மொத்தமாக வந்து ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் செக்ஷன் 2 இருக்கு பாருங்க. செக்ஷன் 2ல் வந்து மாடியூல் 1 மற்றும் மாடியூல் 2 வந்து பிரிக்கிறாங்க. இதில் மொத்தமாக ஒரு 70 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 3ல் மாடியூல் 1 இருக்க போது இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா செக்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. செக்ஷன் 3 மாடியூல் 2 அறிவிச்சிருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் வைக்கிறாங்க. டேட்டா என்ட்ரிக்கான மட்டும் அவங்களுக்கு மட்டும் தான் அது இருக்க போகுது. அதுக்கப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள இருக்காங்க. 100 மதிப்பெண்கள் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது டயர் 2 வில் இன்க்ளூடிங் கண்டெய்னிங் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2. ஸோ 2 எக்ஸாம் இருக்க போது செப்பரேட் ஷிஃப்ட் டேன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு நாட்களில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது பேப்பர் 1 இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த போஸ்ட். எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பேப்பர் 1 வந்து கம்பல்சரி நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் யாருக்கு வைக்கிறாங்கன்னா ஹூ அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப்
ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர் அந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் பேப்பர் 2 இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டிவ் கிரேட் 2 இந்த 2 பதவிக்கு மட்டும் பேப்பர் 2 இருக்க போது. பேப்பர் 1 எல்லா பதவிக்குமே கம்பல்சரி, பேப்பர் 2 மட்டும் இந்த 2 பதவிக்கு மட்டும் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி 2 மாடியூல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. இல்லையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ தெளிவாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள். மொத்தமாக உங்களுக்கு ஸோ டயர் 1 டயர் 2 2 எக்ஸாம் இருக்க போது. டயர் 2ல மட்டும் நிறையா பேப்பர் இருக்குது, நிறையா மாடியூல் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா சிலபஸ் ரெஃபர் பண்ணவே போதுமான இந்த ஜாப்ல நீங்கள் வந்து பார்த்தா கிளியர் பண்ணலாம். ஸோ சிலபஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட்டிஃபிகேஷன்லேயே சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ண பாருங்க. ஓகே, ஸோ இதான் பேசிக்காக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ அது கீழே வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணது அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பிபிடி மெத்தடில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அல்லது கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அடுத்த வீடியோவாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்க. ஓகே, ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.